Hello my dear friends, welcome to Fashion Box Office. This is your favorite girl, Anu. இன்னைக்கு நான் FBOல பாத்தீங்கன்னா வந்துட்டு பியூட்டி ரெமெடி நான் சொல்ல போறது இல்ல and எனக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி நான் செய்ய போறேன். and லாக்டவுன்ல வந்துட்டு என்னால ஸ்வீட் இல்லாம இருக்கவே முடியாது. சோ நான் வீட்லயே சின்னதா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் நான் செய்ய போறேன். என்ன ஸ்வீட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மில்க் ஹல்வா. சோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படின்னு, பட் எனக்கு நான் பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைல்ல செய்யறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து பாருங்க. சோ எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ பால்கோவா செய்கிறதுக்கு வந்து 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு மில்க், அதுக்கப்புறம் சுகர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க். நீங்கள் வந்து பேக்கெட் மில்கே எடுத்துக்கலாம், அதிலே நிறைய ஃபேட் வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போது அடுப்பில் வந்து பால் வச்சாச்சு. ஸோ நான் வந்து வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே டைரெக்டாக வந்து என்ன மில்க் வாங்கணும் அதை ஃபுல்லாமே அப்படியே வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் மில்க். ஸோ இது நல்லா வந்து நம்ம வந்து சுண்ட காய்ச்சணும். பால் வந்து நல்லா வந்து திக்காக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பால்கோவா நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு பால் கொதிக்கிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ மில்க் நல்லா வந்து பாயில் ஸ்டேஜில் வந்துடுச்சு, நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 காடமன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது 4 டீஸ்பூன் ஆஃப் சுகர். ஹாஃப் லிட்டர் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ மில்க் எடுத்திருக்கீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சுகர் இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டேஜ் வந்துடுச்சு, நல்லா வந்து திக்காக ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கிடலாம். இந்த டைமில் வந்து ஃப்ளேம் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, பிகாஸ் வந்து கீழே ஃபுல்லாமே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஆல்மோஸ்ட் டன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சமாக கீழே வந்து அப்படியே ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து விடணும், அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் மறக்காமல் வந்து கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டினா ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி வந்து ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் ஓகே. இல்லை அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கெட்டியாகிடும், அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மில்க் ஹல்வா சுட சுட நம்ம கையில் ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி அல்வா கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இதில் லெமன் ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பால்கோவா மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அது பன்னீர் மாதிரி ஆகிடும். ஸோ வந்துட்டு அதோட டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். அண்ட் இந்த டேஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on my next video. Until then, see you. Bye bye. Love you all.